ரயிலில் பயணித்த வட மாநில இளைஞரை கடத்தி திருத்தணியில் வைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்த சிறுவர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் யாரு குறை சொல்கிறதுனே தெரியல. போதைப் பொருள் விற்கிறவங்களையா, இல்லை இந்த போதைப் பொருள் விற்கிறது வாங்கி அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் வாங்கி சாப்பிட்றவங்களையா, இல்லை பேரண்ட்ஸையா, இல்லை இந்த சொசைட்டியா, யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. யாரு குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, எதுவும் மாற போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அது வந்து நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்க. மெடிசன் மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஈஸியாக எல்லாத்துலேயும் கிடைக்குது. இது எவ்வளோ பேருக்கு கெடுதல் இவ்வளோ நடக்குது அதால் அப்படின்னு தெரியுது. அதையே இன்னும் பேன் பண்ணாமல் இருக்காங்க. தேவையில்லாததெல்லாம் பேன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இதையே பேன் பண்ணாமல் இருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இது தெரியாதது எவ்வளோ இருக்குது. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்குது. இதெல்லாம் எந்த தைரியத்தில் இவங்களாம் பண்ணுறாங்க? இவங்களாம் அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ண போகிறாங்க? சீர்திருத்த பள்ளியில் போய் சேர்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுதான் பனிஷ்மெண்ட்டு. சின்னவங்களோ பெரியவங்களோ தப்பு தானே, அது யார் பண்ணான்னு அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நியூஸில் வந்து அதுதான் போயிட்டுருக்கு. அந்த நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. என்னன்னா இப்போ வந்து அது வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து கை மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது ஒன்றும் பேன் பண்ண மட்டும்தான் முடியும். ஆன்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தியும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அதனால நிறைய பேர் நிறைய கடையில் விற்கதான் செய்கிறாங்க, அது யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதெல்லாம் தெரியாமையா இருப்பாங்க கவர்மெண்ட். தெரியும் அது கீழேயே கிடக்குது அந்த பேப்பர்லாம் எவ்வளோ. நாமும் இப்போதி நீ நான் நினைக்கிறேன் 4 பேர் என்ன பண்ணலாம்? 4 பேர் என்ன பண்ணோம்? தூக்கி போட்டுருந்தோம். அதுதான் அப்போதான் அர்த்தம் பயப்படுவான், எதுவும் பண்ண மாட்டான். அது யாராக இருந்தாலும் வட மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அவங்க உயிர் தானே. என்ன சொல்கிறது? இப்போ கஞ்சா அடிச்சுட்டு அப்படின்ட்டு பப்ளிக்காக செய்தி எல்லாத்துலேயுமே சொல்கிறான், எல்லா செய்தியிலுமே சொல்கிறான் கஞ்சா பதிலாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கஞ்சா தடை செய்யப்பட்டுக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் எப்படி வந்துன்னே இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ போலீஸ் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, எது இருந்தாலும் பண்ணிருக்காங்கன்னு பேரு தான். ஆனா எல்லாம் இப்ப இவங்களுக்கு எப்படி கிடைக்குது? சின்ன பசங்க இவங்களுக்கு எப்படி அசால்ட்டா அது கிடைக்குது? இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் எல்லா சின்ன பசங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க பண்ற தப்பெல்லாம் வெளியே வரல இன்னும். இவங்க பண்றது இவங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்கிறதுனால வீடியோ வெளியே வந்துருக்கு. அது இல்லைன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆயிருக்கலாம். அது அப்படியே முடிஞ்சும் போயிருக்கலாம் இல்ல? ஆமாம், அந்த 4 பேருக்கு நாங்கள் தான் டெத்துன்ற மாதிரி அவர் ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கிறான். டெத்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டெத்து தான். டெத்தை போட்டு தள்ளிடணும், அவ்வளோதான். 4 பேருமே டெத்து பண்ணிடணும், முடிஞ்சிடணும். அதை அப்போ தான் அடுத்தது வந்து இது மாதிரிலாம் பண்ணால் நம்மளும் செத்துருவோம்ன்ற அந்த யோசனைலாம் கொஞ்சமாச்சும் ஸ்டாப் பண்ணுவான். எப்படின்னா போட்டோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு சைடு அமைதியாக விட்டு எல்லாத்தையும் இது பண்ணுது. அதனால பாதிக்கப்படுறது நிறைய குடும்பம் தான். எவ்வளோ குடும்பம் வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கள திருத்தத்துக்கு அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே.